டே 2ல ஃபர்ஸ்ட் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா சின்னநந்தூர் வர்சஸ் சாம்பியன்ஸ் டீம் கிருஷ்ணகிரி. சின்னநந்தூர் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 8 ஓவர் 5 பவுலர் யூஸ் பண்ணணும். 3 பவுலர் 2 ஓவர் போடலாம். சாம்பியன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா போலீஸ் டீம். சாம்பியன்ஸ் டீமுக்காக ஸ்ட்ரைக்கில் ஆறுமுகம் இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ். பவுலிங் எல்லாம் ஃபஸ்ட் ஓவரை போட தன்ராஜ் வந்துருக்காரு. ஃபஸ்ட்டு பால் நோ பால் கொடுத்துருக்காரு. அம்பையர் ஸ்டெப் அவுட் நோ பால் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. இந்த பால் ஃப்ரீட் ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு பாலை ஸ்ட்ரைட் போயிருக்கு. சின்ன தடுமாற்றம். சிங்கிள் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் ஃப்ளைட் அட்வான்ஸ் ஸ்லோயர் கரெக்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் ரீபால் ஸ்ட்ரைக்கர் ராஜேஷ் எக்ஸலண்டாக இருங்க. பாக்ஸ்லேயே போட்டிருக்காரு. டாட் பால் ஃபோர்த் ஒன் கைன் ஸ்லோயர் ஒன் பேட் பாலில் வேரியேஷன் இருந்துச்சு. பவுலர் கட் பண்ணல. அம்பையர் விக்கெட் கொடுத்துருக்காருங்க. பேட்டில் பட்டுருன்னு சொல்லியிருக்காரு. அவுட் சைடு ஏஜில் சவுண்டு கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கேள்வி ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் சந்துரு வந்திருக்காரு. கெயின் அனந்தர் ஒரு லெக் கட்டர். டாட் பால் ஃபர்ஸ்ட் ஒரு கடைசி பால் உள்ளே தெரிஞ்சுக்காருங்க. இதில் போட்டு போயிருக்கேன். ஐஸில் ஒரு சிங்கிள் மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எம்ப்ரெசிவாக போட்டிருக்காரு தன்ராஜ். ஒரு பவுண்டரி சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. முக்கியமான ஒரு விக்கெட் எடுத்துருக்காருங்க. நல்ல ஓவர். ஃபஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 4 இருந்திருக்கு. ஒரு விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க சாம்பியன்ஸ் டீம். செகண்ட் ஓவர் போட யூகேஷ் வந்துருக்காரு. சாப்பிட்டியா? போட்டு ஸ்டம்பில் போட்டிருக்கு. செகண்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க சாம்பியன்ஸ் டீம். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் செல்வான்னு நினைக்கிறேன். யாக்கர் பேர் கேப் போயிருக்கு. ஸ்டார்ட் இருந்தாலும் இங்கே 2 ரன்ஸ் டெலிவரி டாட் பால் கேட்ச் கரெக்டாக எடுத்துருக்காரு கீப்பர். இந்த ஓவரில் சாம்பியன்ஸ் டீம் நல்ல ஓவர். யூகேஷ் சேர்ந்து சிறப்பாக போட்டுருக்காரு. பவுலிங்கில் அகைன் தன்ராஜ் வந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரத்தில் வந்து ஸ்லோயாக செகண்ட் ஒன் கீப்பரில் வயசில் ஒயிட் ப்ளஸ் ஒன் ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் லெக்கத்தில் தான் போகிறாரு. குயிக் சிங்கிள் குயிக்காக டெலிவரி கரெக்டாக குட் லைனில் போட்டிருக்காரு. டாட் பால் ஃப்ளாட் அட்வான் சரியா பண்ணல. பேட்டில் ஸ்லோயர் ஃபாஸ்டர் மாற்றி போட்டுறாரு. ஒரு சிங்கிள் இதோட ஒயிட் என்ன வரிசை. டாட் பால் லாஸ்ட் ஒன் இதோட ஃப்ளைட் என்ன ஸ்லோயராக போட்டிருக்காரு. கறி ஒட்டி ஆனியன்ஸ் சின்ன மிஸ்வீல் ஈஸி 2. 3 ஓவருக்கு ஸ்கோர் 14 வந்திருக்கு. 3 விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க சாம்பியன்ஸ் டீம். ஸோ பாலை விட கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் அகைன் யூகேஷ் வந்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஓவரில் பவுன்ஸை கொடுக்காம போட்டிருக்காங்க. சின்னமந்தூர் விக்கெட் டெலிவரி இன்சைடாக ஸ்டெம்ப் லைனில் போட்டிருக்காரு தெளிவாக. பவுன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஸ்டெம்ப் அடிச்சிருக்கோம். செகண்ட் ஒன் நல்லா யார்கர் சிங்கிள் அவுட் சைட் ஆயிடுச்சு. கேட்ச் கரெக்டாக எடுத்துருக்காரு. அகைன் 3வது கேட்ச் கீப்பருக்கு 4 விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூகேஷ் மட்டும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல பவுலிங். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் நல்லா ஸ்டாப் சிங்கிள் ஒரு கை கேப் இருக்கு. நல்லா ஸ்டாப் தெளிவாக 4 ஓவருக்கு ஸ்கோர் 16 ரன் வந்திருக்கு. 4 விக்கெட் யூஸ் பண்ணிட்டாங்க சாம்பியன்ஸ் டீம். பால் டு பால் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும். ஃபஸ்ட்டு 4 ஓவர்லையுமே பவுண்டரிஸ் கொடுக்காம போட்டிருக்காங்க இப்போ வரைக்கும். ஃபுல் டாஸ் டிஸ்டன்ஸ் போயிருக்கா டீப்பில் ஃபீல்டாக இருந்தாவே கையப்பட்டு 6 போயிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் 6 போயிருக்கு. ஸோ இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி 6ல் வந்திருக்கு. ஸ்ட்ரைக்கில் பெரியாங்க சைடாக தேடி ஆகிருக்காருங்க. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. ஸோ 6க்கு அப்புறம் பவுண்ட்ரி வந்திருக்கு ரெய்னோட பேட்லேருந்து.
பேட்டில் பட்டுருக்குங்க. அகைன் கேட்ச் எடுத்துருக்காரு கீப்பர். ஸோ 5th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. 4 கேட்ச் மட்டும் கீப்பர் கைக்கே வந்திருக்கு. நல்ல கேட்ச். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் போட்டு போயிருக்கீங்க. ஐஸ் ஒரு ரன். ஷார்ட் பால் சரியாக படல பேட்டில். எப்படி போயிருக்கு த்ரோ டீப்பில் சான்ஸ் வர அடிச்சிருக்காருங்க. இந்த பால் ஆட் அவுட் கொடுத்துருக்காரு அம்பையர். 2 ரன்ஸ் இந்த பால். எக்ஸலண்ட் ஆகாருங்க. எத்தனை உள்ளே போட்டிருக்காரு. டாட் பால் 5 ஓவருக்கு ஸ்கோர் 30. 5 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க சாம்பியன்ஸ் டீம். பவுலிங் அணியும் போல ரவி வந்திருக்காரு. நல்லா இருக்கார். நல்லா இருக்குது. டாட் பால் செகண்ட் பால். ஸ்லோயர் பால். வேரியேஷன் ரெட் கட்டராக போட்டிருக்காரு. கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு. எதிர்காலத்து பால் ட்ராவல் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ட்ராவல் ஆகலைங்க. கேட்ச் தெரிய வந்துருக்காரு டீப்பில் யுகேஷ். முக்கியமான 6th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க சாம்பியன்ஸ் டீம். பேட்டிங்காக ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் வேரியேஷன் கட்டர் பேக் டு பேக் டாட்ஸ். இந்த ஓவர் நிறைய டாட்ஸ் போட்டிருக்காருங்க. நல்ல ஓவர் ரவிக்கிட்ட இருந்து. 6 ஓவருக்கு ஸ்கோர் 32 வந்திருக்கு. 6 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க சாம்பியன்ஸ் டீம். ஸோ போன ஓவர் 2 ரன் 1 விக்கெட்டில் போட்டிருக்காரு ரவி. நல்ல ஓவர். அப்படிங்கிற நியூ ஓவர் தெரியல. டாப் ஆயிடுச்சு. ஐயா போயிருக்கு. சான்ஸ் ஒரு கேட்ச். ஓவரை கேட்சை கரெக்டாக எடுத்துருக்காருங்க. 7th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க சாம்பியன்ஸ் டீம். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் ரொம்ப வீடாக தான் இருக்காங்க. டீப்பில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 ரன்ஸ். சின்ன மிஸ்ஃபீல் டீப்பில். இந்த பால் 3 ரன். ஓவத்தோட இந்த பால் இந்த பால் 4 ரன்னுங்க. நல்ல ரன்னிங். 7 ஓவருக்கு ஸ்கோர் 38. தான் இருக்குது. அகைன் ரவி வந்திருக்காரு. வேரியேஷன் 4 பால் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். சிங்கிள் மட்டும் லாஸ்ட் 3 டாப் பேட்ச். லெக் கட்டுற கரெக்டாக கெஸ் பண்ணல. கைன் கேட்ச் கரெக்டாக எடுத்துருக்காங்க. 5 கேட்ச் கரெக்டாக சாம்பியன்ஸ் டீம். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் லாஸ்ட் சிங்கிள் ஸ்ட்ரிங்ஸோட கடைசி பால். சாம்பியன்ஸ் டீம் உள்ள வந்துட்டாங்க. 8 ஓவருக்கு 42 இருக்காங்க. 42 ரன்னும். ஸ்ட்ரைக்கில் ராகவன் இருப்பார். 4 ஸ்ட்ரைக்கில் ஆனந்த். பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் ஓவரை போட ஆறுமுகம் வந்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால். டெலிவரி உள்ளே தந்தார். ஃபஸ்ட்டு சிங்கர். ஸ்ட்ரைக்கில் ஆனந்த் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். வர விட்டு கேப்பை கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு. கவர்ஸ் மேலே போயிருக்கு. டீப்பில் ஃபீல்டரே இல்லை. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி அந்த ஒரு பேட்லேருந்து. தேர்ட் ஒன் ஷார்ட் பால் கரெக்டாக கேப்பில் தள்ளி விட்டுருக்காங்க. ஃபீல்டு ஸ்டாப் பண்ணல. ஸோ அவுட் ஃபீல்டு கொஞ்சம் பலமாக தான் இருக்குது. பவுண்ட்ரியாக போயிடுச்சுங்க. பேக் டு பேக் பவுண்ட்ரி. அகெயின் ஒரு ஷார்ட் பால். இந்த தடவை ஸ்விட்ச் ஹீட்டில் தூக்கி விட்டுருக்காருங்க. ஹேட்ரிக் போய் பவுண்ட்ரியாக பதிவு பண்ணுறாரு ஆனந்த். நல்லா பேட்டிங். லாஸ்ட் இந்த ஓவரில் அகெயின் ஸ்விட்ச் ஹீட். இந்த தடவை பேட்ஸ்மேன் தெளிவாக போட்டிருக்காரு. லாஸ்ட் ஒன் கடைசி பால். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 14. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. நியூ பால் ஃபஸ்ட்டு பாலே லெக் ஸ்டம்பில் தப்பாக போட்டிருக்காருங்க. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. 4வது பவுண்ட்ரி ஆனது ஒரு பேட்லேருந்து. ஷார்ட் பால் அதே எடுத்துங்க.
அதே டைரக்ஷன் பேக் டு பேக் பவுண்டரி. வெண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாராக தான் அடிக்குது. பேசிகிட்டு இருக்கும்போதே ஐயோ கைக்க போச்சு இருக்குல்ல. இங்கே 2 runs லாஸ்ட். லாஸ்ட் நல்லா கம்பேக் பவுண்டரிக்கு அப்புறம் பிடிச்சி போட்டிருக்காரு. பவுலிங் எல்லாம் அன்பு வந்திருக்காரு. நல்லா ஷாட்டுங்க. அப்போ கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு பாயிண்டில். 1 bounce பவுண்டரி. நிறைய பவுண்டரிஸ் வந்துருக்கு அவனோட பேட்டில். இன்னும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. 3rd மேன் நல்லா ஸ்டாப் ஸ்லிப்பில். இங்கே பேக் ஆஃப் ஃபீல்டர் இல்லை. இங்கே ஈஸியாக பண்ணுறாங்க. மூணருக்கு ஸ்கோர் 35. இன்னும் 7 தான் வரணும். ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் சிங்கிள். நல்லா போய் ஷாட் ஃபீல்டர் கிராஸ் பண்ணியிருக்கு. 10 பவுண்டரி. 8 பவுண்டரி இருந்திருக்கு அவரோட பேட்லேருந்து. 2 தான் தேவை. கைன் ஸோ வினிங் ஷாட்டை 6 மாற்றிருக்காரு. வெளியே கேட்ச் எடுத்துருக்காருங்க. பண்ணல வினிங் ஷாட் 6ஓட இந்த மேட்சை சின்ன நம்பர் பண்ணுறாங்க.